குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887756. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு 4 வாரங்களில் புதிய பாஸ்போர்ட் வழங்க வேண்டும் என மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கின் முழு பின்னணி சுரேஷ். வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, வெளிநாடு செல்வதற்காக சமீபத்தில் தன்னுடைய பாஸ்போர்ட்டை தேடிய போது அது காணாமல் போனது தெரிய வந்ததாகவும், அதை தேட தீவிர முயற்சி செய்தும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதனால் புதிய பாஸ்போர்ட் வழங்க கேட்டு மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிக்கு விண்ணப்பித்த போது நிலுவையில் இருக்கக்கூடிய குற்ற வழக்குகளை சுட்டிக்காட்டி அதனுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் புதிய பாஸ்போர்ட் வழங்க கோரிய அந்த விண்ணப்பத்தை நிராகரித்த உத்தரவை ரத்து செய்து தனக்கு பாஸ்போர்ட் வழங்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அந்த மனுவில் முன்வைத்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது சீமான் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சங்கர் அரசியல் காரணங்களுக்காக இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதால் புதிய பாஸ்போர்ட் வழங்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் புதிய பாஸ்போர்ட் வழங்க கோரிய அந்த விண்ணப்பத்தை பரிசீலித்து 4 வாரங்களில் பாஸ்போர்ட் வழங்க வேண்டும் என்று மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887756.